ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் மூங் தால் ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் இருக்கும் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் சென்னா தால் ஆட் பண்ணணும், கடலைப்பருப்பு ஆட் பண்ணணுன்னா பாதி பாதி போட்டுக்கோங்க. இன்னொரு மிக்ஸி ஜாரில் நான் கோகோனட், ஷ்ரெட்டட் கோகோனட், க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் பெருங்காயம், குமின் சீட்ஸ், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தேங்காய் எண்ணெய் கொஞ்சோன்னு ஆட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட்டாக நான் கிரைண்ட் பண்ணி நான் சைடில் வச்சுருக்கேன். இந்த கோகோனட்டை நான் நல்லா பேஸ்ட்டாக நல்லா ஸ்மூத்தாக நான் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த கூட்டு நான் ஓப்போஸ் குக்கிங் மெத்தடில் தாங்க பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்காக இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் நான் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஓப்போஸ் குக்கர், ப்ரெஷர் குக்கர் 2 லிட்டர் குக்கர் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் ஹை செட்டிங் ஃபஸ்ட்டு விசில் 1 மினிட்குள்ளே எப்போ வருதுன்னு பார்த்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு 7 செட்டிங்கில் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச ஸ்னேக் கார்ட், தட் இஸ் புடலங்காய் நான் ஒரு 2 கப்ஸ் to 3 கப்ஸ் வச்சுருக்கேங்க. அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஊற வச்ச நம்ம பாசிப்பயிறு மூங் தாலை நான் ஆட் பண்ணிவிட்டேன். தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு வெறும் பருப்பு மட்டும் ஆட் பண்ணுங்கள். இந்த மூங் தால் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓட்டை போட்டு வைங்க. இந்த ஹோலில் இந்த கோகோனட் பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சால்ட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க குக்கரை. வேறு என்ன எக்ஸ்ட்ரா வாட்டரோ எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு ஆன் பண்ணிடுங்க. நான் ஹை செட்டிங்கில் 7 செட்டிங்கில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ 7ல் வச்சுட்டு நான் விசில் 4 விசில்ஸ் இருக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். 4 விசில்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் நார்மல் ரிலீஸ் இல்லாமல் குவிக் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் 4 விசில் வந்துடுச்சுங்க. அவ்வளோதான். இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மேனுவலாக நானே ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி விட்டுடுறேன். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கரெக்டாக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான புடலங்காய் கூட்டு ரெடி. நீங்கள் புடலங்காய்க்கு பதிலாக வேறு என்ன காய் வேணால் போடலாம். பாட்டில் கார்ட் போடலாம், சவ் போடலாம். அது என்ன காய் போட்டாலும் கூட்டு பண்ணதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபுல்லாக மூங் தாலில் நான் இங்கே பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கடலைப்பருப்பும் போட்டு பண்ணலாம். பாதி பாதி கடலைப்பருப்பு, பாதி பாசிப்பயிறு போட்டு நீங்கள் பண்ணலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள் சேனலுக்கு. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்களா?